ஓம் சாய்ராம். துவங்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக அமைய வருடத்தின் முதல் நாள் அன்று நீங்கள் தவறாமல் வாங்க வேண்டிய 5 பொருட்கள் எது எதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் புத்தாண்டு அன்று வாங்கும்போது உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் உருவாகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் நிறைய சேரும். அடுத்த வருஷம் கடன் சுமை அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நீங்கள் அடுத்த வருஷம் முழுவதுமாக மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு இந்த 5 பொருட்களை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த புத்தாண்டு அன்றைக்கு வாங்குங்க. அப்படி என்ன பொருட்கள் வாங்கணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புத்தாண்டு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அதன் துவக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். புத்தாண்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறது. அதே போல் வரக்கூடிய புத்தாண்டு அன்றைக்கு இந்த பொருட்களில் 5 பொருட்களில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வாங்கினா கூட பரவாயில்லைங்க, இல்லை முடிஞ்சவங்க 5 பொருட்களுமே வாங்குங்க. இந்த புதிய வருடப்பிறப்பு அன்று நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் வழக்கம் போல் பூஜை செய்வதற்காக உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டெல்லாம் துடைச்சிட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாமி படங்களுக்கெல்லாம் மஞ்சள் போட்டு குங்குமம் எல்லாத்தையும் வச்சு நல்லா பூ வச்சு அலங்காரம் செய்ய வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை பார்த்தீங்கன்னா கடைக்கு சென்று நீங்கள் முதலில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க. ஏன்னா கல்லுப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்தியது. சரிங்களா? அதனால் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் பொருள் கல் உப்பு. உங்கள் வீட்டில் உப்பு எப்பொழுதுமே நிறைந்திருந்தால் பணத்திற்கான குறைவு என்பது எப்போவுமே உங்கள் வீட்டில் ஏற்படாது. அதனால் உங்கள் வீட்டில் எப்போவுமே கல்லுப்பு நிறைஞ்சிருக்க மாதிரி பார்த்துங்க. அடுத்ததாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு வருடம் முழுவதுமாக இனிமையாக அமைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு. சரிங்களா? அதுக்கடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா மங்கள பொருளாக வாங்க வேண்டும். அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கு, திருமணம் இல்லை குழந்தை பேர் இந்த மாதிரி மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாங்கணுங்க. நம்ம வெள்ளி மஞ்சள் சொல்லுவாங்களே அந்த மஞ்சள் வாங்கணும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழம். சரிங்களா? அதற்கடுத்து 5ஆவதாக வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி. சரிங்களா? இந்த 5 பொருட்கள் தான் வருடத்தின் முதல் நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்களாகும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு மிக பிடித்த முக்கணியான மா, பலா, வாழை அதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது கூட வாங்கிக்கலாம். பட் இந்த 5 பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த எல்லா பொருட்களையும் வைத்துவிட்டு இறைவனுக்கு படைத்து விட்டு நீங்கள் அந்த பொருட்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இந்த 5 பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தாண்டு அன்றைக்கு வாங்கி பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடன் சுமை இதெல்லாம் நீங்கி நீங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வத்தை சேர்ப்பதற்குண்டான அனைத்து அதிர்ஷ்டமும் உங்களை சேருங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.